ஹெட்ஃபோன் ஜோன்ல இருந்து டிடி ஹைஃபையோட கொலாபரேஷன்ல 2 இயர்ஃபோன் ஐஎம் இப்போ இறக்கியிருக்காங்க. 2மே பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னோட பேர் வந்து டிடி ஹைஃபை ஐரிஸ். இன்னொன்னோட பேர் பார்த்தீங்கன்னா, டிடி ஹைஃபை ஸ்கைஃபால். ஸோ இந்த ஐரிஸ்க்கும் ஸ்கைஃபாலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய டிசைன் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஐஎம்ஸோடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது உங்களுக்கு. பின்புறத்தில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் ஐரிஸை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இம்பிடன்ஸ் வந்து 35 ஓம்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்கைஃபாலில் இம்பிடன்ஸ் வந்து 10 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு ஐரிஸில் வந்து 10mm டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது ஸ்கைஃபாலில் ஒரு ஹைப்ரிட் அப்ரோச் 10mm நானோ டைட்டானியம் கூட டைனாமிக் டிரைவர்ஸும் ஒரு பேலன்ஸ்ட் ஆர்மச்சரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐரிஸினுடைய விலை 2999, ஸ்கைஃபாலினுடைய விலை 3999. இப்போது நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்புறத்தில் வந்து ஒரு கிராஃப் நீங்கள் கவனிக்கலாம். இந்த கிராஃப் வச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஐரிஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐரிஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஐரிஸ் வந்து மிட்ஸ் அண்ட் ட்ரெபிள்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கைஃபால் பார்த்தீங்க அப்படின்னா, பேஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃபை பார்த்தா ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு குட்டி வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஐரிஸில் வந்து 3.5mm ஸ்டீரியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கைஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா 4.4mm பேலன்ஸ்டு ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஐஎம்ஸ் தவிர 2 செட் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜில் 2 டைப்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. மெட்டீரியல் ப்ளஸ் ஃபினிஷிங் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐரிஸில் 3.5mm ஸ்டீரியோ போர்ட்டும், உங்களுக்கு ஸ்கைஃபாலில் 4.4mm பேலன்ஸ்டு ஜாக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளினுடைய குவாலிட்டி எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. டேங்கிள் ஆகக்கூடிய ஒரு கேபிள் கிடையாது, பட் ரொம்ப ஒன்றும் திக்கான கேபிளும் கிடையாது. இந்த விலைக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன கொடுக்க முடியுமோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இது ரீப்ளேசபிள் கேபிள்ஸ் தான் இது. ஸோ 2 பின் போட்டு கொடுத்துருக்காங்க, 2 பின் ஜாக் இருக்குது. ஐரிஸோடைய டிசைன் இது. உங்களுக்கு பார்த்தாலே அந்த ரெசின் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உழுக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்ஸ், அப்புறம் அந்த டைனாமிக் டிரைவர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒரு ஜெல்லிக்குள்ளே வச்ச மாதிரி இருக்குது. நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட ஒரு பிசிறு விடாமல் அருமையான 3D பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த ஸ்கைஃபாலினுடைய டிசைனும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சர்க்கியூட் பார்த்தாலே தெரியுது என்ன ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு. டூயல் டிரைவர், அதாவது ஒரு டைனாமிக் டிரைவரும் பேலன்ஸ் ஆர்மச்சரும் கொடுத்துருந்தாலும் சைஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் அந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்குள்ளே ஹெட்ஃபோன் ஜோனுடைய லோகோவும் பதிச்சிருக்காங்க அழகாக. ஆல்ரைட், முதல்ல ஐரிஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஐரிஸும் சரி ஸ்கைஃபாலும் சரி ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணது இந்த 3.5mm ஸ்டீரியோ ஜாக் வச்சு தான். எனக்கு 4.4mm பேலன்ஸ்டு ஜாக் வைக்கிறதுக்கு என்கிட்ட எக்யூப்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி நான் டெஸ்ட் பண்ணது என்னுடைய இந்த UA1 ஷான்லிங்குடைய டிஏசி மூலமாக, டேக் மூலமாக வச்சு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஐஎம்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேக் வச்சா தான் அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம இதோடைய சவுண்டு குவாலிட்டிக்கு வருவோம். இது ஐரிஸ். ஸோ ஐரிஸ்னுடைய ஸ்பெஷல் ஐட்டமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெபிள்ஸ் அண்ட் வோக்கல்ஸ். நீங்கள் வந்து அதிகமாக வோக்கல்ஸ் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஐரிஸை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரொம்ப கிளியர் கிறிஸ்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வோக்கல்ஸ்னுடைய அந்த டெப்த், அப்புறம் அந்த வோக்கல்ஸ்னுடைய அந்த டெக்ஸ்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாக உங்களால் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பேஸ் இருக்குது, ஆனால் பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோன் ஐரிஸ் கிடையாது. ஐரிஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஹெட்ஸ், நிறைய ட்ரிபிள் யார் ரொம்ப பிடிக்குமோ, அதாவது 80s 90s காலகட்டத்தில் நாங்கள் கேட்ட பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த சில்னஸ் சவுண்டு இது எல்லாமே அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐரிஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இயர்ஃபோனாக இருக்கும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹை வால்யூமில் கேட்டிங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த வோக்கல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியர்சிங்காக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால
ஹை வால்யூம்ஸில் இது நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. அகெயின் இது வந்து ஹை வால்யூமில் பாட்டை ரொம்ப கதற ஹை வால்யூமில் வச்சு கேட்குறவங்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ஐஎம் கிடையாது இது. ஒரு மிதமான வால்யூமில் நல்ல நைட்டில் உட்காந்து ஒரு அமைதியான ஒரு பாட்டு, ஒரு கசல், ஒரு கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் கேட்குறவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஐஎம்னா இந்த ஐரிஸ் ஐஎம் தான். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய சவுண்ட் டியூனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பேஸுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு பதிலாக இதோடைய சவுண்ட் சிக்னேச்சரே அப்படி தான். ஒவ்வொரு ஐஎம்மும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 2 இயர்ஃபோனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதோடைய சவுண்ட் சிக்னேச்சரில். என்ன உங்களுக்கு ஸ்கைஃபாலை பொறுத்த வரைக்கும் பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போது பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனால வாய்ஸு ட்ரெபிள்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு ட்ரெபிளுக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாகவும் ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு பேஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த வார்ம்த்தான ஒரு சவுண்டை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு இயர்ஃபோன் இந்த ஐஎம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கைஃபால் ரொம்ப தெரிக்க வைக்கக்கூடிய நெஞ்ச தெரிக்கிற மாதிரி உங்களுக்கு பேஸ்லாம் இதில் இருக்காது. அதுக்கான அந்த மாதிரி எல்லாம் வந்து ஐஎம் நீங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு வார்மான ஒரு சவுண்டு பேஸ் கேட்குறப்பையும் சரி, வோக்கல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேஸும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேஸும் சரி, எல்லாமே கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் கொடுக்கறது இந்த ஸ்கைஃபால். இந்த 2 இயர்ஃபோனில் எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஐரிஸ் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் ஸ்கைஃபாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஹெட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்டு, வார்மான ஒரு சவுண்டு, எல்லா விதமான ஜானரும் கேட்க பிரியப்படுறவங்களுக்கு பண்ணப்பட்ட ஒரு இயர்ஃபோன் தான் இந்த ஸ்கைஃபால். இந்த ஸ்கைஃபால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளஸ் வோக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சில இடங்களில் அந்த பேஸ்க்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்ததுனால வோக்கல்ஸ் லைட்டாக கொஞ்சம் ப்ராமினன்ஸ் இழந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பாட்டு, அதாவது மேல் வாய்ஸுக்கும் ஃபீமேல் வாய்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான சாங்ஸ் கேட்குறப்போ உங்களுக்கு ஸ்கைஃபால் அவ்வளோவா பெட்டராக இருக்காது. அதுக்கு பெட்டரான இருக்குது உங்களுக்கு ஐரிஸ். ஐரிஸ்னுடைய விலை சொன்னேன் உங்களுக்கு 3000 ரூபா, ஸ்கைஃபாலினுடைய விலை 4000 ரூபா. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 விதமான 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த வயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் இந்த மைக்கு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் வேணும்னா தனியாக இதுக்கான ஒரு வயர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.